நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வளப் பகுதி. செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி உங்கள் நீலமலை அன்பில். இன்றைய நகர்வளப் பகுதியில் நாம் பார்க்க இருப்பது நமது சிறப்பு செய்தியாளர் ஆசா அமீத் அவர்கள் குன்னூர் பகுதியிலே இருந்து ஒரு தகவலை தந்திருக்கிறார். குன்னூர் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதி 25வது வார்டு பகுதி. இந்த 25வது வார்டு பகுதியில் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பாக பொழிந்த மழையின் காரணமாக அங்கே இருக்கின்ற நூலகத்தினுடைய தடுப்பு சுவர் இடிந்து விழுந்து படிக்கட்டுகள் நடைபாதைகள் எல்லாம் சேதப்பட்டதின் காரணமாக அந்த நூலகத்திற்கு செல்வதற்கு வழியில்லாமல் நூலகத்தை செல்லக்கூடியவர்கள் பாதித்தார்கள் என்றும், இதனால் அந்த பகுதியினுடைய நகரமன்ற உறுப்பினராக இருக்கின்ற ஜாகிர் உசேன் அவர்கள் இதனை சீரமைக்க வேண்டும் என்று தொடர்ந்து நகரமன்றத்தில் குன்னூர் நகரமன்றத்தில் தெரிவித்து அதன் அடிப்படையில் தடுப்பு சுவர் கட்டுவதற்காக 18 லட்சம் ரூபாய் மதிப்பில் பணிகள் தொடங்கி தற்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது என்றும், இந்த பணியினை நகரமன்ற உறுப்பினரா என்ற முறையில் ஜாகிர் உசேன் அவர்கள் தலைவர் மாவட்டம் சுற்றுச்சூழல் அணி தம்பி சைது மன்சூர் நகரமன்ற உறுப்பினர் கிளைக்கழக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கிளைக்கழக செயலாளராக இருக்கின்ற ஷாதிக் பாட்சா, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகள் ஃபயாஸ், முபாரக் மற்றும் சேகர் ஆகியோர்கள் இதனை சென்று பார்வையிட்டு வேலைகள் சிறப்பான முறையில் நடைபெறுகிறதா என்று பார்வையிட்டார்கள் என்று நமது செய்தியாளர் குன்னூர் பகுதியிலே இருந்து ஆசா அமீத் அவர்கள் இதனை தெரிவித்திருக்கிறார். இத்தோடு நகர்வளம் நிறைவு பெறுகிறது. நமது செய்தியாளர் ஆசா அமீத் அவர்களோடும் நமது செய்தியாளர் ஒளிப்பதிவாளர் எடிட்டர் திரு பிரசாத்தோடு வணக்கம் கூறி விடைபெறுவதற்கு முன்பாக இதுபோன்ற செய்திகளை நமது நீலமலை தொலைக்காட்சியிலும் நீலமலை தொலைக்காட்சி யூடியூபிலும் கண்டு மகிழுங்கள் என்று தெரிவித்து, இதுவரை நீங்கள் என்எம் டிவி யூடியூப் பகுதியில் அங்கத்தினராக மாறாமல் இருந்தால் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தி அங்கத்தினராக மாறினால் இதுபோன்ற செய்திகளை எப்போதும் கண்டுகளிக்கலாம். அதோடு இந்த செய்திகள் எல்லாம் சிறப்பாக நீலமலை தொலைக்காட்சி வழங்குகிறதா என்பதை பற்றி என்எம் டிவி யூடியூப் பகுதியில் உங்களது கருத்துக்களை கமாண்டை பதிவிடுங்கள் என்று பண்போடு கேட்டு நமது செய்தியாளர்களோடு வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை அன்பில்.